என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்றோ ஒரு நாள் இந்த தாயானவளிடம் வைத்த வேண்டுதல் ஒன்றினை நிறைவேற்றாமலும் இவ்வளவு நாள் அதனை ஞாபகமே வராமலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் உன் அம்மா உன் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றாள் என்பதனை நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இன்னும் பல கஷ்டங்களை கொடுக்க வேண்டும். இவர்கள் இன்னும் கண்ணீர் சிந்த வேண்டும். அதனை கண்டால் என் மனம் மகிழ்ந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இந்த வேலையை செய்பவர்கள் ஒருவரல்ல, 2 பேர். உன்னுடன் பிறந்த உறவோடு நல்லபடியாக பேசுகின்ற 2 பேர்தான் இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள். எல்லாருக்குமே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடப்பது வேடிக்கையாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் அதே விஷயம் அவர்களுக்கு நடந்தால் அப்பொழுதுதான் அதனுடைய வழி என்னவென்பது அவர்களுக்குமே புரியும். அவர்களினுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை நடந்தாலும் யார் கேட்டாலும் அதனை வெளியில் சொல்வது கிடையாது. என் பிள்ளையே, ஒரு வார்த்தையை கூட அவர்கள் வெளியில் விடமாட்டார்கள். அவர்கள் கேட்டதை எல்லாம் ஒரு பொழுதும் சொல்லிவிட மாட்டார்கள். ஆனால் உன் உடன்பிறப்பு வெள்ளந்தியாக இவர்கள் என்ன விஷயத்தை கேட்டாலும் அதை பற்றி அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொன்றாக அப்படியே சொல்லிவிடுகின்றார்கள். என் பிள்ளையே, அவர்களின் சொந்த அறிவு அவர்களிடத்தில் சொல்லும். இது போன்று நம் உடன் பிறந்த உறவை பற்றி அல்லவா பேசிக்கொண்டிருக்கின்றோம். இவர்களை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது என்று நினைத்து அதனை சொல்வதற்கு மனம் எப்படி வருகின்றது என்றுதான் புரியவில்லை. உன் அம்மா எனக்கு கோபம் வந்து விடுகின்றது இந்த செயலிலே. அதனால்தான் என்னவோ தண்டனைகளை உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன் என்று அவர்கள் மற்றவர்களோடு நடத்துகின்ற செயல்களை கண்டு சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு விஷயம் நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்ற உணர்வு ஒரு சிறு துளி அளவு கூட சிந்திக்கவில்லை. நம்மை நம்பி ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள் என்றால் அதை நம் மனதிற்குள் வைத்திருக்க வேண்டாமா? முடிந்தால் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு பொழுதும் சிந்திக்கவில்லை. இப்படி நினைக்கின்ற மனிதர்களிடத்தில் முதலில் பேசுவது தவறு. உன்னுடைய உடன் பிறந்த உறவு தனக்கு பேசுவதற்கு ஆள் இல்லாமல் யாரொருவர் பேசுகின்றார்களோ, தன்னிடத்தில் நல்லபடியாக பேசுகின்றார்களோ அவர்களிடத்தில் எல்லாவற்றையுமே உளறி கொட்டிவிடுகின்றார்கள். என் குழந்தையே, நான் நினைப்பது இவர்கள் வாழ்க்கையில் இன்றளவும் திருந்தவில்லை என்றால் நாளையும் இவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியே மாற்ற நினைக்கின்ற அவர்கள் நாளை அவர்களினுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக ஆக்க நினைப்பார்கள் என்பதனை விதைக்கின்றாயோ அத்தனைதான் நீ அதையே அறுவடை செய்ய போகின்றாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் இப்படி கேட்டு தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை எந்த அளவில் துருவி துருவி கேட்பார்கள் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, இதற்கு உன்னை பலிகேடாக ஆக்கிவிடக்கூடாது. நம் வாழ்க்கையில் நாம் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க அது நம்மோடு உண்மையாகவே ஒருவர் நம்முடைய கஷ்டங்களை பங்கெடுத்து கொள்வார் என்றால் அவர்களோடு மட்டும்தான் உள்ளத்தை உள்ளபடி சொல்ல வேண்டும். எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதனை தெரியாமல் எல்லாருக்கும் திறந்த புத்தமாக நினைத்து கொண்டு அனைத்தையுமே உளறிவிடுவது சரியல்ல. என் பிள்ளையே, இது மிகவும் வருந்தக்கூடிய செயலாக இருக்கின்றது. இனிமேலாவது ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நீ உன்னுடைய உடன் பிறந்த உறவு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள அவர்களுக்கு நீ எடுத்து சொல்ல வேண்டும். என் பிள்ளையே, இப்பொழுது ஒரு காலம் வந்திருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் விளையாட்டாக பேசுகின்றார்கள். நல்ல பாடம் ஒன்றை கற்பித்து கொடுக்க போகின்றார்கள். உன் உடன்பிறப்பு வாழ்க்கையை பற்றி சொன்ன விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையை பற்றி சொன்னதை விஷயத்தை வெளியில்
காத்து கொண்டு நிற்கின்றார்கள். அதனால் அவர்கள் சந்திக்கப் போகின்ற பிரச்சனைகளுக்கு பிறகுதான் அவர்கள் திரும்பி வரப்போகின்றார்கள். நம்முடன் பிறந்த உறவை பற்றி பேசியது தவறு என்று அவர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளப் போகின்றார்கள். என் குழந்தையே, அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தாலும் அந்த தண்டனை அவர்களே ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள். அவர்கள் செய்த தவறுகள் அவர்களே தண்டனை அனுபவிக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். குழந்தையே, கூடிய விரைவில் உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்காகத்தான் இந்த அம்மா உன் வீட்டில் நான் வரப்போகின்றேன். உன் வீட்டில் இருக்கின்ற தீய விஷயங்களை எல்லாம், எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் நான் விரட்டிவிடப் போகின்றேன் என்றேன். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் உனக்கே தெரியாமல் எதிர்மறையான ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கின்ற சில பொருட்களை நீ வைத்திருக்கின்றாய். அந்த பொருட்கள் உன் வீட்டில் இருக்கும் பொழுது உனக்குள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் நீ கஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றாய். என் பிள்ளையே, அந்த எதிர்மறையான எண்ணங்களை தருகின்ற விஷயங்களை நீ வீட்டிலிருந்து வெளியேற்ற உனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் அவ்வளவு எளிதில் தீர்ந்து விடாது. உன்னால் எந்த ஒரு பிரச்சனைகளையும் முழு விஷயத்தையும் முழு மனதோடு செய்ய முடியாது, வெற்றியையும் பெற முடியாது. ஒவ்வொரு தருணத்திலும் உன் அம்மா உன்னிடத்தில் நான் இதனை சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். எதை நினைத்தும் நீ அழக்கூடாது என் குழந்தையே. ஒவ்வொரு மாற்றத்திலும் நான் உறுதுணையாக உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. நீ உன் கடமைகளை சரியாக செய்து வா. உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வராது. எண்ணங்களையும் வார்த்தைகளையும் தான் நான் உன்னிடத்திலேயே கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. ஆனால் ஒரு சில நபர்கள் அதனை எடுத்துக்கொண்டு சென்று விடுகின்றார்கள், உன்னையும் ஏமாற்றி விடுகின்றார்கள். இதுவெல்லாம் உனக்கு தெரியாமலேயே போய்விடுகின்றது. அதனால் நீ மற்றவர்கள் உன்னிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதனை உன்னிடத்திலே நான் தெரிய வைத்தாலும் அதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றாய். நீ வெள்ளந்தியாக அவர்களை நம்பிவிடுகின்றாய். இதையெல்லாம் செய்து வருவதனால் தான் உனக்கு இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே. என்னுடைய வார்த்தைகளை நீ மதிக்கவில்லை என்றால் அதன் காரணமாகத்தான் சில பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து நீ சந்தித்து கொண்டே இருக்கின்றாய். இப்பொழுது இந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகளை இப்பொழுதாவது மதித்து இந்த ஒரு நபரை நீ விரைவில் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அந்த தருணத்தில் நீ எடுக்கும் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த அம்மா உன்னை ஏமாற்றுபவர்களை, உனக்கு துரோகம் செய்பவர்களையும் நிச்சயமாக உன்னுடைய கண்ணில் காட்டிக் கொடுப்பேன். அந்த ஒரு தருணத்தில் அதன் பிறகும் பாசத்திற்கும் உறவுகளுக்கும் நீ ஒரு நாளும் இடம் கொடுத்து விடாதே என் பிள்ளையே. அதை நீ கண்டிக்காமல் விட்டுவிடாதே. ஒரு முறை உன்னிடத்தில் துரோகங்களை செய்கின்றார்கள் என்றால் சில நாட்களாவது நீ அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அவர்கள் கண்டிப்பாக உன்னுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்கள் திருந்தி விடுவார்கள். நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.